கிறிஸ்துக்கள் அன்பான தேவ ஜனமே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்தில் இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட அனுதினம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு இருப்பது அல்லது நம்மில் இருக்கிறது அல்லது நம் மத்தியில் வாசம் பண்ணுவது நமக்கு என்ன தருகிறதுன்னு சொன்னா, அவர் நம்மை வழி நடத்துகிற விதம் எப்படி இருக்கும்? நன்றாகவே இருக்கும். ஏன்னு சொன்னா, அதனால அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவருடைய பெயர் என்ன சொல்லுவோம்? இம்மானுவேல் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னா அவர் யாரு? இம்மானுவேல்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்போ அந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பதனால நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் நமக்கு வசனம் சொல்லுது. ஆனால் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறார், வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கிறோம். அது மாத்திராதபடிக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் கொடான கோடி தூதர்களோட அவருடைய துதிப்பாடல்களை கேட்கவும் அந்த 24 மூப்பர்களோடு அவர் இருக்கிறார். அதனால் அவர் நம்ம மத்தியில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ, கண் இருக்குதா, எவ்வளோ கஷ்டப்படுறமே பார்க்குறாரா அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி இல்லைங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்னது, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்னது, அவர் நம்ம மத்தியில் வருவார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய குடும்பத்தோட பிள்ளைகளோடு இருக்கிறார், அதே போல் அவர் என்ன செய்யறது, உங்களோடு கூட அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் சந்தேகப்படாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்ம எல்லா காரியத்திலும் அவர் நம்மை வழி நடத்துகிறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, முழு மனதோட விசுவாசிக்கணும். ஏன்னு சொன்னால், வேதாமத்தில் பிரதானமாக கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னால், பயப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். எப்படி ஆபிரகாமோடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்த தேவன் சொல்கிறார், நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க யோசுவா 1:5 என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடயும் நான் என்ன செய்வேன், இருப்பேன். எப்படி மோசை அத்தனை மக்களை வழிநடத்துவதற்கு நான் தேவ பல, அவருக்கு எல்லா சூழ்நிலையும் நான் அவரோடு கூட இருந்து, எத்தனை போராட்டங்கள், எத்தனை போர், எத்தனை விரோதிகள் அவங்க மத்தியில் வந்தாங்க, எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன செஞ்சார், அழைத்து போவதற்கு தேவன் அவருக்கு துணை நின்றது போல இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிற நாட்களில் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும், வியாதியாக இருந்தாலும் சரி, ஏமாற்றங்கள் மற்றும் பண பிரச்சனைகள், குடும்பங்களில் போராட்டம், கணவன் மனைவி பிரச்சனைகள், இத்தனை மத்தியிலும் நம்ம அவரை நம்பணும், அவரை நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி இருந்தாரா, மோசையோடு இருந்தது போல அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஏன்னு சொன்னால், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு மனுஷன் என்ன செய்வான், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பக்தன் பாடினது போல நீங்களும் நானும் கூட ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறேன். என்ன அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், நான் உங்களோடே கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் சொன்னால், அல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி ஒரு கடவுள் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அதை நான் விளக்கி சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னு சொன்னால், நாம் அவர்த்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம்னு சொன்னால், அவருக்கு செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மோடு கூட இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவா என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், மோசே கூட இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன். அது மாத்திரம் சொல்ல, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ட்டு சொல்வார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. அப்போ விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறாங்க.
இந்த தேவன் வந்து உங்ககிட்ட பெரிய காரியங்கள்லாம் செய்ய சொல்லலை. அவருக்கு என்னது, இதயத்தில் ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் உட்பிரவேசித்து என்ன செய்வார், உங்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார். அவருடைய வார்த்தை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு என்ன செய்யுமா கிடைக்கும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்றார்ல, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அமைச்சிருக்கிறேன். அவர் என்ன செய்வார், உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். எல்லா வழிகளிலும் அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். 1000 ஆத்துமாக்களை என்ன செய்ய முடியும், நம்மளால அறுவடை செய்ய முடியும். எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி யோசுவாவோட கூட இருந்து அவங்கள எதிர்நோக்கி இருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து எல்லா எதிரிகளிலும் இருந்து என்ன செஞ்சாரு, வெற்றி சிறக்க பண்ணினார். அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யோசுவா சொல்கிறோம், ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்தில் அவரை மறுதலித்த சீஷர்கள் சபித்தார். பீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஆண்டவரை மறுதலிப்பார். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்ட பிறகு அவர் ஆண்டவருக்காக போய் சொல்கிறாரு. சத்தியங்களை சொல்லும் பொழுது எத்தனை மக்கள் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டாங்க பார்த்தீங்களா. அவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, நான் என்ன செய்கிறேன், உலகத்தின் முடிவு பெரியதும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்கிறாரு சீஷர்களுக்கு. நீங்கள் போய் சகல ஜாதியில் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தெல்லாம் ரொம்ப உண்மை உள்ளதுங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்முடைய காரியங்களை தேவனுக்காக செய்வோம். தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். அவர் நம்மோட கூட இருந்து நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வாரா, வாய்க்கு செய்வார். அதனால நம்ம என்ன தேவையில்லை, நாம் பயப்பட அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையோட. ஏன் சொன்னால் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோட கூட இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நித்திய பிதா நம்மோட கூட இருக்கிறார். சமாதான பிரபு நம்மோட கூட இருக்கிறார். இத்தனை பேர் இத்தனை காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மோட கூட இருக்கும் பொழுது பயப்படாதபடிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரோட பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சமாதானத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி வல்லவராக இருக்கிற இடத்துல நம்முடைய காரியத்தை அவர் முன்பாக அறிக்கையிடுவோம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டி உடைய இரக்கத்தினாலும் உடைய புதிய கிருபையினாலும் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்கள் பெயர்களை நீர் பதிவு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்தை நீர் குறைவில்லாமல் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், மனவேதனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தாவே உடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தொடர்ந்து உடைய ஊழியத்தில் பங்கு பெற நீங்கள் கிருபை செய்யுங்க. இதற்காக முயற்சிகள் எடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மனபாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டு ஏற்ற வேளையில நல்ல குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எல்லாருடைய கண்களையும் ஆண்டவரே, கண்ணீரையும் நீ துடைக்கிறவர். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கு தத்துவப்படி ஆண்டவரே, பயப்படாதீங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே சுவாமி. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருக்க ஒவ்வொருவரும் நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு அப்புறப்படுத்தி நாங்கள் உம்மோடு கூட இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் சொன்னது வசனத்தில் சொன்னது போல, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க நீங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.